வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வது தான் என்னோட ஸ்பெஷல். இதை தான் பல வெற்றிகள், உலக சாதனை வெற்றிகள் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் மேலும் வெற்றி பெரும் வெற்றிகள் என்னது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு என்ன ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொல்ல வரோன்னா, 2026 இந்தியாவின் ஜாதக பிரகாரம் கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் காரணத்தால் பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்தார். சிறு பதவியாக எம்பி பதவி இன்று வெள்ளிக்கிழமை பதவி ஏற்றார். முதலமைச்சராக இருந்தார் பீகார் மாநிலத்தில். இந்த 2025 பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இதில் அதிக வாக்கு வித்தியாசத்திலும் அதிக தொகுதிகளும் வெற்றி பெற்று பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் அவர்கள் வருவார்கள் என்று தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்ன பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் அவர்கள் பதவி ஏற்றார். இதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் சூரிய பகவான் மறைஞ்சு இருக்கும் காரணத்தால் பீகார் மாநில முதலமைச்சராக இருந்த திரு நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை ஆன இன்று 10/4/2024 இன்று வந்து எம்பி பதவி ஏற்றுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான லக்னமான மேச ராசியில் சித்திரை 1 ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று சித்திரை 1 பிறக்கும். அந்த நாளில் மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் அடையும் காலம் ஒரு மாதம் அங்குதான் இருப்பார். இந்த காலச்சக்கரத்துக்கு உயர் பதவி, பெரிய அதிர்ஷ்டம், பெரும் புண்ணியம் செய்தவர்கள் தான் இந்த சூரியன் உச்சம் பெற்று மிகப்பெரிய பதவிகள் கொடுக்கும். அப்படி பார்த்தா திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ராஜினாமா செய்ததும் ஜாதக பிரகாரம் செய்திருக்கிறார். சிறு பதவியாக எம்பி பதவியும் ஏற்பதும் சரியானது. ஏப்ரல் 14 முதல் மே மாதம் 14க்குள் இந்தியாவில் இருப்பதிலேயே உயர் பதவியான பிரதமர் பதவி தான் உயர்ந்த பதவி. அதுக்கு மேலே ஜனாதிபதி இருந்தாலும் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதக பிரகாரம் துணை பிரதமர் ஆவார். சூரியன் உச்சனாவே இருப்பதிலேயே உயர் பதவின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவி தான் இவருக்கு கொடுக்கணும். ஆனால் அதே சூரியன் துணை பிரதமருக்கும் ஆதிக்கம் அவர்தான். இந்த மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறும் காலம் சித்திரை 1 முதல் சித்திரை 30க்குள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியாவின் துணை பிரதமராக பதவி ஏற்க அதிகம் நல்ல ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. இது காலச்சக்கரத்துக்கு இவரோட ஜாதக பிரகாரம் சரி. உலக காலச்சக்கரத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உயர் பதவி தரக்கூடிய 5ஆம் இடம் அதிபதி சிம்ம ராசி, அதுக்கு அதிபதி சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறுவது உயர் பதவி தரும் காலம் இந்த உலகத்துக்கு அமையும். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு துணை பிரதமராக திரு நிதிஷ்குமார்
பதவி ஏற்க அதிகம் வாய்ப்பு இருக்கு. துணை பிரதமராக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த சூரியன் உச்சனாவே பிரதமரா ஆவது தான் அதோட அர்த்தம். ஆனால் துணை பிரதமராக நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு இவருக்கு துணை பிரதமர் பதவி அதிகம் வாய்ப்பு அதிகம் இருக்கு. மேலும் இன்னும் பெரு வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா திரு மோடி ஐயா அவர்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, விருச்சக லக்னம். அவரோட லக்ன ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு அதிபதி ஆன சூரியன் 6ஆம் இடத்தில் வரும் பொழுது மிகப்பெரிய உயர் பதவி யோகம் இவருக்கோ இவரால் மற்றவங்களுக்கோ பெரும் பதவி யோகம் இந்த காலகட்டத்தில் அமையணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ன பிரகாரம் சித்திரை 1 சூரியன் உச்சம் ஆகும் காலம். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம், மிருக சீரிடம் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் அன்று பிரதமர் துணை பிரதமர் பதவியாக திரு நிதிஷ்குமாருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. சித்திரை 1 to 30க்குள்ள இந்த பதவிகள் அமையும். குறிப்பா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருக சீரிடம் நட்சத்திரம், இந்த நாளில் துணை பிரதமராக திரு நிதிஷ்குமார் அவர்கள் பதவி ஏற்க அதிகம் வாய்ப்பு உள்ளது. இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொன்னது நடந்திருக்கு. என்னோட சேனலே நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதக முறைப்படி சொன்னது அனைத்தும் நடந்திருக்கு. இன்னும் பல வெற்றிகள் உங்ககிட்ட சொல்லுவேன், பதிவு செய்வேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.